உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஊதிய உயர்வு கோரி இரண்டாவது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் சிலர் திடீரென கற்களை வீசி தாக்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் இருக்கக்கூடிய ஃபேஸ் 2 பகுதியில் நேற்று தனியார் நிறுவனத்தை சார்ந்த ஊழியர்கள் ஊதிய உயர்வு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டம் கடைசியில் வன்முறையாக முடிந்தது. நிறுவனத்தின் சொத்துக்களை அடித்து நொறுக்கி சூறையாடியதோடு காவல்துறையினரின் வாகனங்களையும் போராட்டக்காரர்கள் அடித்து நொறுக்கியதால் ஒரு பதற்றமான சூழல் காணப்பட்டது. அதன் பிறகு காவல்துறையினர் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வந்தாலும் அங்கு நிலைமை இன்னும் முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்பவில்லை. இந்த சூழலில் இன்றைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா செக்டார் 121 பகுதியில் இருக்கக்கூடிய கிளியோ கவுண்டி என்ற அடுக்குமாடி குடியிருப்பிற்கு வெளியே போராட்டக்காரர்கள் சிலர் ஒன்று கூடி கற்களை வீசி தாக்குதல் நடத்தினார்கள். இந்த கிளியோ கவுண்டி அடுக்குமாடி குடியிருப்பு என்பது அந்த பகுதியை சேர்ந்த முக்கியமான தொழிலதிபர்கள், பல நிறுவனங்களின் முக்கியமான தலைமை செயல் அதிகாரிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் வசிக்கக்கூடிய பகுதியாகும். அந்த குடியிருப்பிற்கு வெளியே ஒன்று திரண்ட போராட்டக்காரர்கள் கற்களை வீசி எறிந்து தங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இருப்பினும் இந்த இரண்டாவது நாளான இன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு காவல்துறையினர் ஏராளமான அளவிலே குவிக்கப்பட்டிருந்தனர். காவல்துறையினர் போராட்டக்காரர்களை தடியடி நடத்தி கலைத்து தற்போது நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அங்கு தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதோடு காவல்துறையினர் தொடர்ந்து அந்த பகுதியிலே கொடி அணிவகுப்பையும் மேற்கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது நாள் இன்றும் அந்த பகுதியிலே நிலைமை இன்னும் பதற்றமாகவே காணப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.